ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். சேமியா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேமியா பிரியாணி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா 1 கப் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். சேமியாவை போட்டு வறுத்துடலாம். நான் வறுத்த சேமியா தான் எடுத்து வச்சுருக்கேன், அதனால் 1 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வறுத்த சேமியா இல்லாட்டின்னா நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் சேர்த்து வறுத்துக்கோங்க. சேமியாவை இந்த நெய்யில் வறுக்கிறப்ப இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதோட வாசனையும் செம்மையாக இருக்கும். சேமியாவை 1 நிமிஷம் வறுத்துட்டோம். இதை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். அதே பேனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா இதில் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பிரியாணி இலையை 2ஆக பிச்சு போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு எல்லா பக்கமும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். தக்காளியை போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுடலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பு போட்டு மறுபடியும் வதக்கி விட்டுறலாம். தக்காளியில் உப்பு போட்டு வதங்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இதில் 4-5 முந்திரி பருப்பு போட்டுருவோம். ஒரு கேரட்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். 4-5 பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். கொஞ்சமாக உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடியை போட்டு மூடி வேக வச்சிடலாம். காய் வெந்ததுக்கப்புறமா இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள். மசாலா பொருட்களை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் 1 கப் சேமியா எடுத்துருக்கேன், அதனால் 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வர்றதும் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சேமியா போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியா போட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மூடியை போட்டு மூடி வேக வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சேமியா எல்லாமே சூப்பராக குழையாமல் நல்லா உதிரியாக அழகாக வெந்திருக்கு. கடைசி அதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சேமியா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் குழையாமல் உதிரியாக சூப்பராக வரும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ண வந்துடுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.